மஹிந்த மீது ஐஎஸ்ஐஎஸ் தாக்குதல் அபாயம், அரசாங்கம் மீது பகிரங்க குற்றச்சாட்டு. அதிரடியாக கைது செய்யப்பட்ட மாணவர்கள் பின்னணியில் இருந்த காரணம். இலங்கையில் நடாத்தப்பட்ட காணாமல் போனோரின் குடும்பங்களுக்கான தேசிய மாநாடு. கிராம உத்தியோகத்தர் மீது தாக்குதல், கைது செய்ய கோரி ஆர்ப்பாட்டம். புலம்பெயர் நாடொன்றில் ஈழத்தமிழர் ஒருவர் எடுத்துள்ள விபரீத முடிவு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு ஐஎஸ்ஐஎஸ் தாக்குதல் அபாயம் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் இராணுவத்தினரை நீக்கிவிட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு மாத்திரம் வழங்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன குற்றம் சுமத்தியுள்ளது. இது தொடர்பில் பிரமுகர்களின் பாதுகாப்பு தொடர்பில் ஆராயும் குழுவிற்கு மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு தலைவர் எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாக சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். இதேவேளை அறிக்கைகளின் உண்மைகளை மறைத்து இராணுவ பாதுகாப்பை நீக்கி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் பாதுகாப்பிற்கு அரசாங்கம் முற்றாக ஆபத்தை விளைவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் எடுத்த தீர்மானத்தின் பிரகாரம் நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த முப்படையினரும் நீக்கப்பட்டு காவல்துறை உத்தியோகத்தர்கள் மாத்திரமே நியமிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த முப்படையினரின் பாதுகாப்பு நீக்கப்பட்டு காவல்துறை உத்தியோகத்தர்களை மாத்திரம் அதற்கென ஈடுபடுத்தப்பட உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கடந்த 17ஆம் தேதி நாடாளுமன்றிலும் அறிவித்திருந்தார். இதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக ஈடுபட்டிருந்த இராணுவத்தினர் நேற்று மீளப் பெறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 5000 ரூபாய் பெறுமதியான 57 போலி நாணயத்தாள்களை வைத்திருந்த பாடசாலை மாணவர்கள் குழு ஒன்று தெல்தெனிய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கண்டி திகன பிரதேசத்தில் உள்ள வர்த்தகர் ஒருவரிடமிருந்து கிடைத்த தகவலின் பேரில் 4 மாணவர்களும் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த மாணவர்கள் 15 மற்றும் 17 வயதுடையவர்கள் என்பதுடன் பொருட்களை வாங்கிக் கொண்டு போலி நாணயத்தாள்களை கொடுக்க முயன்றுள்ள நிலையில் வைத்திருந்த 57 போலி நாணயத்தாள்களுடனும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து அவர்களிடம் நடாத்தப்பட்ட விசாரணையில் தங்களுக்கு தெரிந்த ஒருவரிடமிருந்து போலி நாணயத்தாள்கள் கிடைத்ததாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் திகன பிரதேசத்தில் 2021 படமாக்கப்பட்ட திரைப்படம் ஒன்றின் காட்சிக்காக இந்த நாணயத்தாள்கள் அச்சிடப்பட்டுள்ளதாகவும் ஆனால் மத்திய வங்கியின் அனுமதி பெறாமல் இந்த நாணயத்தாள்கள் அச்சிடப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இவ்வாறான நோக்கங்களுக்காக அச்சிடப்படும் நாணயத்தாள்களில் பிரதிகள் என தெளிவாக குறிக்கப்பட்டு காட்சியை படமாக்கிய பின்னர் மத்திய வங்கியிடம் ஒப்படைக்க வேண்டும். விசாரணையின் போது படத்தின் இயக்குனர் மற்றும் கலை இயக்குனர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் கண்டி மற்றும் பிலிமத்தலாவை வசிப்பவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது. 4 பாடசாலை மாணவர்கள் படத்தின் இயக்குனர் மற்றும் கலை இயக்குனர் தெல்தெனிய நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் பாடசாலை மாணவர்களை தலா 5 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவித்ததுடன் மற்ற 2 சந்தேக நபர்களையும் டிசம்பர் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இலங்கையில் காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கான முதல் தேசிய மாநாடு கொழும்பில் நடைபெற்றுள்ளது. இதனை சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் ஏற்பாடு செய்திருந்தது. இது இலங்கையில் உள்ள அனைத்து சமூகங்களையும் சேர்ந்த பல்வேறு பிராந்தியங்களை சேர்ந்த காணாமல் போனவர்களின் 51 குடும்பங்களை ஒன்றிணைத்ததாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. காணாமல் போனவர்களின் குடும்பங்கள் பிற சமூகங்களை சேர்ந்த குடும்பங்களுடன் தொடர்பு கொள்ளவும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் காணாமல் போனவர்களின் அன்புக்குரியவர்களை தேடுவதில் எதிர்கொள்ளும் பொதுவான சவால்கள் மற்றும் அவற்றை எவ்வாறு கூட்டாக சமாளிப்பது என்பதை பற்றி விவாதிக்கவும் இந்த மாநாடு உதவியதாக செஞ்சிலுவை சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிகழ்வின் போது காணாமல் போனவர்களின் கதை மற்றும் இருப்பிடத்தை அறிந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை பங்கேற்பாளர்கள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளதாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர், தேசிய ஒருங்கிணைப்பு துணை அமைச்சர், பிரதமரின் செயலாளர் மற்றும் காணாமல் போனோர் அலுவலக அதிகாரிகளுடன் நேரடியாக தங்கள் கதைகளை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்த குடும்பங்களுக்கு கிடைத்திருந்தது. இந்த நிலையில் காணாமல் போனோரின் குடும்பங்கள் எழுப்பிய சில குறிப்பிட்ட பிரச்சினைகளில் காணாமல் போன தங்கள் அன்புக்குரியவர்களின் கதை மற்றும் இருப்பிடம் குறித்த பதில்களை பெற வேண்டிய அவசியம் என்பதுடன் அவர்களின் துன்பங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்பதும் அடங்கும் என்று சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
மட்டக்களப்பு வாழைச்சேனை பிரதேச செயலக கிராம உத்தியோகத்தர் ஒருவர் தாக்கப்பட்டதை கண்டித்து இதற்கு காரணமானவர்களை கைது செய்த கோரி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் உத்தியோகத்தர்களால் நேற்று செயலகத்தின் முன்னால் நடாத்தப்பட்டுள்ளது. கடந்த 20ஆம் தேதி கோரலை பெற்று வாழைச்சேனை பிரதேச செயலகத்தில் கடமையாற்றி வரும் கிராம உத்தியோகத்தர் கடமை நிமித்தம் தனது பிரதேசத்திற்கு சென்று வரும் போது சில நபர்களினால் தாக்கப்பட்டதை அடுத்து அவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவ்வாறு கிராம உத்தியோகத்தர் மீது தாக்குதல் மேற்கொண்டவர்களை போலீசார் கைது செய்யவில்லை எனவும் இந்த தாக்குதலை கண்டித்து போலீசார் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் கோரி பிரதேச செயலக உத்தியோகத்தர்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து வாழைச்சேனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வசந்த பண்டார அங்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடினர். அத்தோடு போராட்டக்காரர்கள் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடம் பிரதேச செயலாளரிடமும் மனு ஒன்றை கையளித்துள்ளனர். மேலும் போலீஸ் பொறுப்பதிகாரி குறித்து சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ளதாகவும் அவரை போலீசார் வலைவீசி தேடி வருவதாகவும் கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போராட்டக்காரர்களிடம் உறுதிமொழி வழங்கியதை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்று கடமைகளில் ஈடுபட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் லாஜபெல் பகுதியில் புலம்பெயர் யாழ்ப்பாண தமிழர் ஒருவர் தொடரொன்றில் பாய்ந்து உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. குறித்த நபர் தனது குடும்பத்துடன் பிரான்சில் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அவர் கடந்த வெள்ளிக்கிழமையன்று அதிவேக தொடரொன்றில் பாய்ந்து உயிரிழந்துள்ளார். மேலும் அவரது விபரீத முடிவுக்கான காரணம் வெளியாகாத நிலையில் இந்த சம்பவம் பிரான்ஸ் வாழ் தமிழர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்லாத்தை அவமதித்த மற்றும் மத நல்லிணக்கத்திற்கு இடையூறு விளைவித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் தலைவர் கலபடாத்தே ஞானசார தேரரை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையை மீளப்பெறுமாறு கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுள ரத்நாயக்க உத்தரவிட்டுள்ளார். குறித்த உத்தரவு நேற்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் ஞானசார தேரர் ஆஜராகாத காரணத்தினால் மேலதிக நீதவான் பசன் அமரசினவினால் இந்த பிடியாணை கடந்த 19ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்டது. ஞானசார தேரர் நீதிமன்றத்தில் திங்கட்கிழமை முன்னிலையானார். சஞ்சய் ஆரியதாசவின் அறிவுறுத்தலின் பேரில் சந்தேக நபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி இசுரு எதிரிசிங்க வழக்கின் தீர்ப்பு வழங்கப்பட இருந்த கடந்த 19ஆம் தேதி சந்தேக நபர் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் இருந்ததால் நீதிமன்றில் முன்னிலையாக முடியாமல் போனதாக தெரிவித்துள்ளார். அவர் மீண்டும் வைத்தியசாலையில் செவ்வாய்க்கிழமை அனுமதிக்கப்படுவார் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 2016 ஜூலை 8 அன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது இஸ்லாம் தொடர்பான அறிக்கை மத நல்லிணக்கத்தை மீறுவதாகவும் அதன்படி குற்றவியல் சட்டத்தின் 291 பி பிரிவின் கீழ் தண்டனைக்குரிய குற்றம் இழைக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த மேலதிக நீதவான் பிடியாணையை மீள அளிப்பதுடன் சந்தேக நபரை ஜனவரி 9ஆம் தேதி நீதிமன்றில் முன்னிலையாகுமாறும் உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. ஆங்கில கால்வாய் ஊடாக பிரித்தானியாவிற்குள் புலம்பெயர்வோரை தடுப்பதற்கு கூடுதல் நிதியை தர வேண்டும் என பிரான்ஸ் கோரியுள்ளது. பிரான்சின் உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ரெடிலியோ இதனை தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் கடலோரத்தில் போலீசாரின் ரோந்து பணியை அதிகரிக்கவே இந்த நிதி தேவைப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தற்போதைய பாதுகாப்பு படையணிக்கு மேலும் 175 பேர் சேர்க்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பாதுகாவலர்களின் எண்ணிக்கை 800ஆக அதிகரிக்க உள்ளது. மேலும் புலம்பெயரும் மக்களால் ஏற்படும் சேதத்தை சரி செய்ய ஒரு இழப்பீடு நிதி உருவாக்கப்பட வேண்டும் என்றும் ரெடிலியோ தெரிவித்துள்ளார். இவ்வாறான பின்னணியில் இந்த ஆண்டு மட்டும் 35,040 புலம்பெயர்ந்தோர் பிரான்சில் இருந்து சிறிய படகுகளில் ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவிற்குள் சென்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.